12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அந்த உயிர்வதையை பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போது செடி கொடிகளில் கொள்வது உயிர்வதையில் வராதுங்களா? ஆமாம், அவங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஏதோ ஃபீலிங் இருக்குங்கிறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு மேட்டர் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்ந்த பிறப்பு எது ஒரு கேள்வி நான் கேட்குறேன்னு வச்சுக்கிடுங்க. எத்தனையோ இருக்குது, ஜீவராசிகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு. மனித பிறப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 43. இப்போ நீங்கள் எந்த வயசு வரைக்கும் ஆனந்தமாக இருந்தீங்க? எந்த வயசுலேருந்து பிரச்சனைகளில் இருக்கீங்க? பரவாயில்ல. 5 வயசு வரைக்கும் எப்படி இருந்தீங்க? 5 வயசு வரைக்கும் ஆனந்தமாக இருந்தீங்க. 5 வயசுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகளே ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மிருகங்களும் 5 வயசு குழந்தையாக தான் இருக்குது. எல்லா தாவரங்களும் 5 வயசு குழந்தையாக தான் இருக்குது. உண்மையிலே எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகத்தையும் என்ஜாய், அவங்களுக்கு கவலைன்ட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் 5 வயசு குழந்தைய எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா உயிரினங்களும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் யாருமே தாழ்ந்த பிறவியே கிடையாது. நம்ம விலங்குகள்னு சொல்லி கீழான பிறவின்ட்டு எடுக்க வேண்டியதில்லை. செடி கொடிகள்னு சொல்லி கீழான பிறவினெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. மனிதன் சொல்லி உயர்ந்த பிறவின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணோம். கர்மாங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ கர்மா கிடையாது. ஆனால் அது இந்த கர்மாவை உண்டு பண்ணுறது, கர்மாவை அழிக்கிறது ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்த பிறவின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனோட கூட மற்றது தான் உயர்ந்த பிறவின்னு தான் சொல்லணும். ஐயா வணக்கம் ஐயா. இப்போது நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தெய்வமாக வச்சு கும்பிட்றோம் இல்லையா? ஆனால் அந்த இறந்தவங்க அடுத்த உடல் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமும் அந்த ஆன்மாவை நம்ம எப்படி தெய்வமாக எடுத்துக்கிறது? அதான் அடுத்த உடல் எடுத்து போயிடுச்சு இல்லை? அதாவது இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பிறவியில் இருந்திருப்பீங்க. அடுத்த பிறவி எடுத்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுடைய முந்தின பிறவியில் உள்ள வாரிசுகள்லாம் உங்களை தெய்வமாக வச்சு கூட கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அது உங்களை சேருமா? அது உங்களுக்கு சேராது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மனசே ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். அது ஒரு தெய்வம் மாதிரி அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம எங்கேயுமே இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு முருகரையோ ஒரு சிவனையோ நீங்கள் கும்பிட்றீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. உங்கள் மைண்டு தான் சிவனாவோ முருகனாவே மாறி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுது. அதே மாதிரி யார் வணங்குறாங்களோ யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்க மனசு தான் அந்த ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் நல்ல பலன் கிடைக்குது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது இப்போ ப்ராக்டிக்கலாக என்னன்னு சொன்னால் நீங்கள் வேறு பிறப்புக்கு போயிடுவோம். ஆமாம், அந்த கும்பிடப்படுற நபரை அங்கேயே உட்காந்துக்கிட்டு படைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் இவங்களோட மனசு இதுக்கு சிலவங்களாம் தர்ப்பணம் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இவங்க மனசாந்திக்காக பண்ணுறது தான். வேற அவங்க என்ன வேறு பிறப்புக்கு போயிருப்பாங்க. அவங்க அங்கே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுப்பானு வெயிட் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஐயா, இந்த பிராப்த கர்மா அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அந்த பிராப்த கர்மாவில் இந்த ஜாதகம் அதை வச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. பிராப்த கர்மா வச்சு தான் ஜாதகமே சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தை வச்சு தான் எனக்கு என்ன சொன்னாங்க, போன ஜென்மத்தில் உங்கள் மனைவி தான் இந்த ஜென்மத்துலேயும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, ஸோ அதனால் அடுத்த ஜென்மத்துலேயும் அவள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பிறவியே எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் சொல்லேன் அவகிட்ட. ஏன்னா நீ அடுத்த ஜென்மத்தில் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த ஜென்மத்தில் நான் வரமாட்டேன் அப்படி. நான் அதில் ஒரு முழுசாகவே ஒரு ஈடுபாடு இருந்தேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடியுமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு ஜென்மமே எடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போது மறுஜென்மமே எடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு இப்போ ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. மறுஜென்மம் எப்படியும் எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது கட்டாயப்படுத்த மாட்டாங்க யாரும். நீங்கள் பிறக்கணும்னா பிறக்கலாம், வேண்டாம்னா கட்டாயப்படுத்தி இல்லை நீ கண்டிப்பாக பிறந்து தான் ஆகணுன்ட்டு யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பிறக்கணும்னே முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கர்மாவை இணைச்சிக்கிடுவாங்க. அவ்வளோதான்.
அப்போது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி தான் நான் பிறக்கணும் அது உங்கள் கையில் கிடையாது. அது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எது நன்மையோ அதை சில தெய்வீக சக்திகள் இருந்து நிர்ணயம் பண்ணும். இப்போ உங்களுக்கு இந்த மனைவி தான் 17 ஜென்மத்துக்கு வரணும்னுட்டு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா 18வது ஜென்மத்தில் தான் பிரிய முடியும். 17 ஜென்மத்துக்கு ஓடிட்டு தான். அது உங்கள் கையில் கிடையாது. இல்லை, அவங்க வந்து நல்லா தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க சொல்ல போனால். அப்போ 17 ஜென்மங்கிறது உறுதி தான். நீங்களே விரும்பி எடுத்துருவீங்க அப்படின்றீங்களா? ஐயா வணக்கம். இந்த ஆட்டிசம் கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஆட்டிசம் கிட்ஸ் மூளை சுவாதீனம் இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஆமாம். அந்த குழந்தைங்களோட நிலைமை வந்து அந்த குழந்தைங்களாலேயே உணர முடியாது. அப்படின்னா அந்த கர்மா வந்து பேரண்ட்ஸ்குள்ளே தான்? இல்லை, அது அவங்களுடைய கர்மாவுக்கு இப்படி தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. பேரண்ட்ஸுடைய கர்மாலாம் பிள்ளைகள் ஒன்றும் பாதிக்காது. யாரும் ஒவ்வொருத்தரும் தனி நபர் தான், ஒரே லைன் தான். நம்முடைய முன்னோர்கள்ங்கிறது உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய வாரிசு. வேறு சைடு ட்ராக்கெல்லாம் கிடையாது. அதனால் இது வந்து அந்த உங்கள் பிள்ளைகள் யாராவது இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்டா இருந்ததுன்னா அவங்களுடைய முற்பிறவியில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இவங்களுக்கு அந்த ஆர்டிசத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க புதுசாக கர்மாவே சேராது. அவங்க ஏதோ ஒன்று அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, அதை அனுபவிச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போது நம்ம குழந்தைங்களுக்காக சொத்துலாம் சேர்த்து வைக்கிறோம், அந்த சொத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிற கர்மாவையுமே அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து சும்மா பேச்சு வழக்கில் அப்படிலாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த கர்மா வந்து உங்களுடைய அடுத்த பிறகு தான் நீங்கள் அனுபவிப்பீங்களோ இல்லையா. நீங்கள் தான் உண்மையான உங்களுடைய வாரிசு நீங்கள் மட்டும்தான். ஓகே, உங்கள் வாரிசு நீங்கள் தான். ஓகே, உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் வாரிசு கிடையாது. ஐயா வந்து நேற்று ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தேன்ல, அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனால நமக்கு திரும்ப நல்லது வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் மனசளவில் யாரை பற்றியும் நம்ம வந்து கெடுதல் வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது, ப்ளஸ் நம்மளால் நல்லது பண்ண முடியலன்னா யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற ஆள் தான். ஸோ இது வந்து நம்மளோட குட் டீட்ஸ் தான் நமக்கு அந்த மாதிரி மெசேஜெல்லாம் வருதா? அதாவது எல்லாமே உடனே இந்த கையில் காசு உடனே கையில் தோசைன்னுட்டு அப்படியெல்லாம் உடனே எல்லாமே நடக்காது. ஓகே, உங்கள் கடமை வந்து நல்லது செஞ்சு நினச்சி நல்லது செய்ய வேண்டியது உங்கள் கடமை, அவ்வளோதான். உடனே பலன் வரும், உடனே கிடையாது. அப்படி வந்துன்னா என்னன்னு சொன்னால் அந்த அணுகுமுறையே வேறு மாதிரி மாறிடும். உதாரணமாக என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் வந்து பசியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு அது கொடுக்கக்கூடிய சாப்பாடு உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. இப்போ உங்களை வந்து ஒருத்தர் கத்தி காட்டி மிரட்டி அவருக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் அந்த பயந்து போய் சாப்பாடு கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுத்தது உங்களுக்கு அந்த பலன், நல்ல பலன் உங்களுக்கு சேருமானா சேராது. ஏன்னா நீங்களாக மனம் விரும்பி கொடுக்கல, வேறு நிர்பந்தத்தினால கொடுக்குறீங்க. அதே மாதிரி வந்து கர்ம பலனுக்காக வச்சு நம்ம எந்த இதையுமே பண்ண முடியாது. கர்ம பலன் வந்து உடனுக்குடன் அப்படி வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து இம்மிடியட்டாக வருதுன்னு சொன்னால் அது ஒரு பனிஷ்மெண்ட் ரிவார்டுங்கிற மாதிரி ஆயிரும். அது அப்படி கிடையாது. உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் வரும். உங்கள் நல்ல கர்மாவும் நல்ல கர்மாவோட சேர்ந்துடும், மோசமான கர்மாவும் மோசமான கர்மாவோட சேர்ந்துடும். மோசமான கர்மாவுக்கும் மோசமான பலன் தான் வரும். ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டங்கள் கூட உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி வரும். எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வழி நடத்துகிற மாதிரி உதவியாக கொடுக்கப்படும், பனிஷ்மெண்ட்டாக வந்து வராது. இது இல்லை பனிஷ்மெண்ட் இல்லை, இது நேற்று உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அது வந்து நமக்கு அந்த கரெக்டான டயத்தில் கரெக்டான ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அது கோட் வருதில்ல, அது வந்து நம்மளோட குட் டீட்ஸா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எப்படினாலுமே அது ஒரு வழிகாட்டலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வழி நடக்கிறது தான் இது. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அம்சத்தை விட்டுறணும். நீங்கள் இப்படிலாம் ஒரு வழிகாட்டுது, அமானுஷ்யமாக வந்து வழிகாட்டுதுங்கிறது உங்கள் அறிவு சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் ஒழிய வேறு இன்னொன்று கேட்டால் அது வந்து அதுக்காக நீங்கள் அறிவை இழக்காதபடி பார்த்துக்கிடுங்க. ஓகேங்க. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.